கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். அந்த தகப்பனுக்கு ஒரே மகன் ஈசாக்கு. ஈசாக்கினுடைய அடுத்த வாரிசு என்று சொல்லும் பொழுது யாக்கோபு. யாக்கோபிலிருந்து தான் சந்ததி பெருகுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யாக்கோபு தன்னுடைய அந்த அற்புதமான பயணத்திலே அதாவது ஏசாவிற்கு விலகி ஓடுகிற அந்த பயணத்திலே ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்திலே அவன் படுத்து நித்திரை பண்ணுகிறான். ஆழ்ந்த அயர்ந்த நித்திரை. அந்த ஆழ்ந்த அயர்ந்த நித்திரையிலே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த சொப்பனத்தில் அவன் பார்த்த காட்சி என்ன? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். சொப்பனத்தினுடைய காட்சி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்ல நினைக்கிறேன். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. ஏணி வைக்கப்பட்ட இடம் பூமி, அதாவது பாட்டம். டாப் எண்ட், அந்த மேலே எட்ஜ் இருக்குல்ல, அது வானத்தை எட்டி இருந்தது. இது காட்சி. அடுத்தது இந்த ஏணியிலே தேவதூதருக்கு ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இதுதான் யாக்கோபு பார்த்த சொப்பனம். அடுத்தபடியாக அந்த ஏணியினுடைய மேல் எட்ஜில் கர்த்தர் இருக்கிறார். அந்த ஏணியினுடைய கீழ் எட்ஜில் அந்த பூமியிலே யாக்கோபு படுத்திருக்கிறார். கர்த்தர் இப்பொழுது பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இப்பொழுது நாம் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், ஏணி தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இதில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? செட்டைகள் உள்ள தேவதூதர்களுக்கு ஏணி எதற்கு என்கிற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டும். மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் மேலே ஏறுவதற்கும் கீழே இறங்குவதற்கும் செட்டைகள் இல்லாதபடியினால் நாம் ஏணியை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நம்மால் பறக்க முடியாது. தேவதூதர்களுக்கு செட்டைகள் இருக்கிறது. அவர்கள் ஏணியினுடைய உபயோகம் இல்லாமலேயே எங்கு வேண்டுமானாலும் அவர்களால் செல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல அவர்கள் ஏணியின் மேல் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் காட்சி தருகிறார்களே, தேவதூதர்களுக்கு உண்மையாகவே அங்கே ஏணி தேவைப்படுகிறதா என்கிற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டும். யாக்கோபினுடைய விசுவாச வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான பாடத்தை சொப்பனத்தின் மூலமாக கற்றுத்தர விரும்புகிறார். விசுவாசம் என்னும் படிக்கட்டுகளிலே, அடிச்சுவடுகளிலே, ஃபுட்ஸ்டெப்ஸ்ல பயணிக்கிற நமக்கு, உங்களுக்கு, எனக்கு, நம் அனைவருக்கும் யாக்கோபின் மூலமாக கர்த்தர் கற்றுத்தருகிற பாடம் என்ன என்று கேட்டால், நாம் பூமியில் இருக்கிறோம், கர்த்தர் மேலே இருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வருவது ஆசீர்வாதம். கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஆசீர்வாதங்களை தருகிறவர் கர்த்தர் தான். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படி தருகிறார் என்று சொன்னால், யாரோ ஒருவர் மூலமாக ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை தருகிறார். God appoints someone else. ஆனால் யார் என்று நமக்கு தெரியாது. சம் எக்ஸ், அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். யாரோ ஒருவர் மூலமாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாய் இருக்கிறார். இதிலே அந்த தேவதூதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வது, யாரோ ஒருவர் இந்த பூமியிலே யாராவது ஒருவரை வைத்து ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை, வழிமுறைகளை, வாய்ப்புகளை ஆண்டவர் செய்கிறார். ஒருவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே ஆள் தான் இன்னொரு ஆள் ஆசீர்வதிக்கிறான் இல்லை. அதாவது பணத்தை கொடுக்குறவன் மட்டும்தான் ஆசீர்வாதம் இல்லை. பணத்திற்கு பதிலாக வேற ஏதாவது காரியங்களை செய்கிறவர்களும் ஆசீர்வாதத்தை இன் டேர்ம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மியூச்சுவலா
அவங்க ஷேர் பண்ணி கொள்ளுகிறார்கள். ஒரே மனிதனால் ஒரு மனிதன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான் என்பதில்லை. கர்த்தர் ஒருவனுக்கு ஆசீர்வாதம் வைக்கிறான் என்று சொன்னால் அவனை அவனுக்கு திரும்பமாக வேறொரு வகையில் ஆசீர்வாதமாக வைக்கிறார். புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தர் இங்கே நமக்கு எதை புரிய வைக்க விரும்புகிறார்? ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறது, அதை விசுவாசிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ தூதர்கள் மூலமாக என்று அழைக்கப்படுகிற யாரோ ஒருவர் மூலமாக ஆசீர்வாதங்கள் வருகிறது, அதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஏணி என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எதை நமக்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால், ஆசீர்வாதங்கள் என்பது வானத்தை திறந்து உடனே டப்புன்னு எல்லாம் கொட்டிறது கிடையாது. படிப்படியான ஆசீர்வாதம், ஸ்டெப் பை ஸ்டெப் பிளஸ்ஸிங் என்பதை ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் நீங்கள் விசுவாசம் வைப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு என்ன தேவையோ அது இன்றைக்கு கொடுப்பார், நாளைக்குண்டான தேவைக்கு அடுத்த ஸ்டெப். ஸோ அந்த growth கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்தாலும் அந்த growthக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆக்சுவலாக ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப், டே 1, டே 2, மந்த் 1, 2வது மாதம், 1வது வருடம், 3வது வருடம், 5வது வருடம் என்று சொல்லிக்கிற அந்த growth இருக்கு பாருங்க, அது எவ்வளோ பிளஸ்ஸிங். குழந்தை பிறந்த உடனேயே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால், பெற்றோருக்கு அதில் மகிழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது இல்லவே இல்லை. பிறந்த உடனே அந்த குழந்தை ஒரு பெரிய பேச்சாளராக பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நன்றா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிரசங்கியாக இருக்கிறது என்று சொல்லி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அந்த வளர்ச்சி என்று சொல்வது படிப்படியான வளர்ச்சி. அது எதுவாக இருக்கட்டும், அதாவது மிருகங்களாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளாக இருக்கட்டும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் நடத்தி கொண்டு போவார் என்று சொன்னால், அதில் ஒரு இன்பம் இருக்கிறது, அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, அதில் ஒரு நிறைவு இருக்கிறது. கர்த்தரை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த விசுவாச பயணத்தில், இந்த விசுவாசனுடைய பயணத்தினுடைய படிக்கட்டுகளிலே கர்த்தர் படிப்படியாக என்னை உயர்த்துகிறவர், கர்த்தர் படிப்படியாக என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்கிறதான காரியத்தை நீங்களும் நானும் அறிக்கை செய்யும் பொழுது, யாக்கோபின் ஏணி நமக்கு உணர்த்துகிற ஒரு அற்புதமான விஷயம், கர்த்தரிடத்திலிருந்து வருவது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் படிப்படியான ஆசீர்வாதம். படிப்படியாக ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவனை இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அவர் மேல முழு நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக ஆசீர்வதிப்பார், படிப்படியாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் சுதந்திரிக்க தேவாதி தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் நல்ல காலை பொழுதிலே படிப்படியான ஆசீர்வாதங்களை தருகிற எங்கள் தேவாதி தேவன் எல்ஷடாயின் தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவரை மனதார நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவரை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். பூமியிலே இருக்கிற நாங்கள் பரலோகத்தின் தேவனை நம்புகிறோம் ஆண்டவரை, விசுவாசிக்கிறோம். ஆசீர்வாதங்கள் நம்மிடத்திலிருந்து வருகிறது, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றுகளுக்கும் நீரே காரணர் என்பதையும் நாங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இறங்கட்டும். படிப்படியான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற மகிழ்ச்சியுள்ள தேவனுடைய மக்களா இந்த பூலோகத்தில் நாங்கள் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.